விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்கு. ஜனவரி 12ஆம் தேதி அவர் சிபிஐ அலுவலகத்தில் டெல்லியில் ஆஜராகணும்னு அந்த சம்மனில் இடம்பெற்றிருக்கு. என்ன நடந்ததுன்னு முழுசாக பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜயோட பொதுக்கூட்டத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். 11 குழந்தைகள் உட்பட 41 பேர் அதில் உயிரிழந்தாங்க. அந்த விஷயத்துக்கு அப்புறம் விஜய் கரூர்லேயே அடுத்த 2 நாள் இருந்திருக்க வேண்டியவர் சென்னைக்கு பனையூருக்கு ஓடி வந்து அவருடைய வீட்டில் தஞ்சம் புகுந்தாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். விஜய் இப்படி ஒரு பக்கம் இருக்க, அந்த கட்சி நிர்வாகிகள், அதாவது 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா நேரு, பொன்முடி, ஐ பெரியசாமி இவங்கெல்லாம் தான் ஸ்டாலினுக்கு அடுத்து ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லுவாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தங்கமணி, வேலுமணி இவங்கெல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாவேக்கால ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள்னு இருக்கிறாங்கல்ல, புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், இந்த ஆதவர்ஜுனா, இந்த மாதிரி ஆட்களும் போலீஸ் எங்கே இந்த விஷயத்துக்காக நம்மளை கைது பண்ணிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தலைமுறைவானாங்க. அதுவும் ஆதவர்ஜுனா டெல்லியில் ஒரு தனி விமானத்தில் போயிட்டு பாஜக கிட்ட மண்டிக்கிட்டு எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க, சிபிஐக்கு இந்த கேஸை ஸ்டேட் போலீஸ்டேருந்து மாற்றுங்கன்னு கோரிக்கை வச்சதெல்லாம் கூட செய்திகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்படி பல அஸ்திரங்களை தாவேக்கா தரப்புலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமும் நீ பொங்கலை தமிழ்நாட்டிலலாம் கொண்டாட முடியாது, டெல்லிக்கு வந்து கொண்டாடிக்கொண்டு ஜனவரி 12ஆம் தேதி ஆஜராகணும்னு சம்மனில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னா, இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள்னு நம்ம சொன்னோம்ல, இந்த சிடிஆர், நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்க கிட்டலாம் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சிபிஐ அலுவலகத்தில் வச்சு டெல்லியில் வச்சு விசாரணை நடத்தினாங்க. அதில் பல்வேறு ஆவணங்களை அவங்க சிபிஐ வந்து பிடிச்சிருக்கிறாங்க. என்னென்னா, விஜயோட இவ்வளவு நாள் பிளான்ஸ் என்ன, அவரோட ஷெடியூல் என்ன, இது எல்லாத்தையுமே நோண்டி நோண்டி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சினிமா நிகழ்ச்சினா எத்தனை மணிக்கு போகிறாரு, கரூர் நிகழ்ச்சினா எத்தனை மணிக்கு வர்றாரு, அன்னைக்கு காலையில் நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு அவங்க இருந்திருக்கணும், ஆனால் எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனாரு, நாமக்கலுக்கு எத்தனை மணிக்கு வந்தார், அங்கே என்னென்ன நடந்தது, அது முடிச்சுட்டு அங்கே நடந்த சம்பவங்களுக்கு ஏதாவது விஜய் பதில் சொன்னாரா, அங்கே நிறைய பேர் அடிபட்டதெல்லாம் சொன்னாங்க. கோயம்புத்தூர் ஜிஹெச்லலாம் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் அடிபட்டதில் மூச்சு திணறல் காரணமாக, நீர்சத்து குறைபாடு காரணமாக இந்த மாதிரி நிறையா பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு விஜய் தரப்புலேருந்து ஏதாவது உதவிகள் செய்யப்பட்டதா, அப்படி உதவி செய்யப்படலைன்னா அங்கேருந்து எதுக்காக அவசர அவசரமாக கரூருக்கு அன்னைக்கு வந்தார், மீட்டிங்கை தள்ளி போட்டிருக்கலாம்ல, இது எதையுமே பண்ணாமல் எதுக்காக வந்தாருங்கிற உள்நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் தாவேக்கா தரப்புலேருந்து இதற்கு எந்த பதிலுமே அவங்களால சொல்ல முடியல. ஒரு கார்னர் பண்ணுறதா சொல்லுவாங்கல்ல, கேள்விகளை அடுக்கி அது நியாயமான கேள்விகளாக வச்சு உண்மை சம்பவங்கள் என்னென்ன நடந்ததுங்கிறதெல்லாம் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு பல்வேறு கேள்விகளை சிபிஐ இந்த 3 பேர்கிட்ட, அதாவது ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார்கிட்ட கேட்டு அவங்கள கார்னர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தரப்புலேருந்து எந்த உரிய விளக்கமே இதற்காக கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக அவர் இதற்கு முன்பாக ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வருவார், ஷூட்டிங்க்கெல்லாம் வருவார். நடிகராக இருந்த காலத்தில் அவர் பேசின ஒரு வீடியோ வந்து வைரல் ஆனிச்சு. அதாவது ஒரு 10 மணிக்கு ஷூட்டிங்னா நான் காலையில் விடிய காலமே போயிடுவேன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அதே மாதிரி ஆடியோ லான்ச், இப்போ ஜனநாயகனை பார்த்துருப்போமே, ஆடியோ லான்ச் ஒரு நாளைக்குன்னா அதுக்கு முன்னாடியே போயிட்டு மலேசியாவில் அவர் தங்கிடுறாரு. அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக நடந்த லியோ ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக நடந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே அவர் வெல் ப்ரிப்பேர்டாக போகிறாரு. ஃபங்க்ஷன் இத்தனை மணிக்குன்னா இத்தனை மணிக்குள்ளே நம்ம போயிடணும்பா, ஒரு ஷெடியூல் போட்டுக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கரூர் விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ அலட்சியம் காட்டினார்னு ஒரு ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. அரசியல் பொதுக்கூட்டத்தில் விஜய் எத்தனை மணிக்கு வர்றாரு, எத்தனை மணிக்கு டைம் கொடுத்துருக்கிறாருன்னு, சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு எத்தனை மணிக்கு வர்றாரு, எத்தனை மணிக்கு டைம் கொடுத்துருக்கிறாருன்னு, இதை வச்சு பார்க்கும்போது தான் திட்டமிட்டு கரூருக்கும் சரி நாமக்கலுக்கும் சரி அவர் வேணும்னே லேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிபிஐக்கு அந்த தகவல் கிடச்சிருக்குது. யார் மூலமாக கிடச்சிருக்குன்னா, விஜயோட பிரச்சார வாகனத்தை இயக்குவார்ல அவருடைய டிரைவர் அஜித்குமார், அவர் பேர். அந்த டிரைவர் அஜித்குமார்கிட்ட சிபிஐ நிறையா விஷயங்களை கேட்டிருக்கிறாங்க. அவர்கிட்டேருந்து நிறையா விஷயங்களை கறந்துருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு விஜய் வர்றதா இருந்தது, ஏன் தாமதமாக வந்தார், அதே மாதிரி கரூரில் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் வாகனத்தை அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ் உயரதிகாரிகள் சொன்னதுக்கு அப்புறமும் வாகனத்தை நான் சொன்ன இடத்துல தான் நிப்பாட்டுவேன், அங்கே நின்று தான் நான் மக்கள் மத்தியில் பேசுவேன் அப்படின்னு உத்தரவு கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னது யாருங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதில் பெரும்பாலான கேள்விகளுக்கு விஜய்க்கு எதிராக தான் அஜித்குமார் அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததா சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இதற்கு முன்பாக நம்ம பார்த்துருப்போம், பிரச்சார வாகனம் போயிட்டே இருக்கும், பின்னாடி அந்த தாவேக்கா தரப்புலேருந்து வருவாங்கல்ல, அவங்கள தற்குறின்னு சொன்னாலும் கோவப்படுவாங்க. அதனால விஜய் ரசிகர்கள் ஓட்டுரிமையே இல்லாமல் விஜய் முதலமைச்சராக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பாங்க.
நிறையா பேர் அந்த வண்டியில் மாட்டி விபத்துக்குள்ளே உள்ளானாங்க. வண்டி போய் இடித்து கீழே விழுகிறாங்க. அப்படியுமே அந்த வண்டி வந்து நிறுத்தப்படல. மெட்ராஸ் ஹைகோர்ட் கூட கேட்டுச்சு காவல்துறையை நோக்கி, ஏன் அந்த வண்டியை நீங்கள் இன்ன வரைக்கும் சீஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு. அப்படி இருந்தும் கூட அந்த வண்டிக்கு அடுத்து ஆயுத பூஜையில் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பூஜையெல்லாம் போட்டாங்க அந்த வண்டிக்கு. இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த வண்டியை இயக்கியவர் அஜித்குமார். இப்படி பல்வேறு கேள்விகளை அஜித்குமார்கிட்ட கேட்டிருக்காங்க. அவரு எங்கே நம்மளை பலிகாடாக்கிடுவாங்களோன்னு பயந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லியிருக்கிறாங்க. யாருங்க அந்த வாகனத்தை இயக்க சொன்னது, அது அவ்வளோ தூரத்துக்கு விபத்து நடக்கும் தெரிஞ்சும் யார் இங்கே இயக்க சொன்னது. அதே மாதிரி பிரச்சாரம் அந்த பொதுக்கூட்டம் நடக்கும்போது ஒரு அசாதாரண நிலைமை ஏற்பட்டுச்சு. நிறையா பேர் செருப்பை தூக்கி வீசினாங்க, பாட்டிலை தூக்கி வீசினாங்க, கவன ஈர்ப்பை பெறதுக்காக. இப்படி நாங்கள் கஷ்டப்படுறோம், மூச்சு திணறிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். குழந்தைங்கள் அங்கே நிற்க முடியாமல் ரொம்ப சஃபகேட் ஆகுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு. அப்படி இருந்தும் கூட பேச்சை தொடர சொன்னது யார் விஜய் அப்படி இருந்தும் கூட பேசுகிறதுக்கு சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி பல விஷயங்களை கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஷெடியூல் வாங்கியிருக்கிறாங்க. யாராவது உங்களை திட்டமிட்டு லேட்டாக போக சொன்னாங்களா, இத்தனை மணிக்கு தான் நீங்கள் வாகனத்தை இயக்கணும்னு சொன்னாங்களா, அதுவும் போலீஸ் கொடுத்த ரூட் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு ரூட்டில் வந்தீங்கல்ல, இப்படி திட்டமிட்டு யாராவது இன்னொரு ரூட்டில் தான் நீங்கள் வாகனத்தை இயக்கணும்னு யாராவது சொன்னாங்களா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை நோண்டி அந்த அஜித்குமார்ட்டையும் சம்மன் அனுப்பி கேட்டிருக்காங்க. அவர் எல்லா விஷயத்துக்குமே கை காமிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் இந்த திருவிளையாடல் ஆரம்பத்தில் தனுஷ் சொல்லுவார்ல, எல்லாத்துக்கும் நீங்கள் எங்கள் முதலாளியை தான் கேட்கணும்னு, அந்த மாதிரி எங்கள் முதலாளி விஜய் அவர்களை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சார வாகனத்தில் யார் இருந்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனிச்சு, அதில் கூட பார்த்துருப்போம். நிறையா பிரச்சாரம் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் அதில் இருந்தது. அப்போது திட்டமிட்டு நக்கீரன் கோபால் சொன்ன மாதிரி ஒரு 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அங்கே பறக்க விடப்பட்டதா, பிரச்சார வாகனத்தில் யார் இருந்தா, குறிப்பாக அவருடைய நெருங்கிய நண்பர் ஜெகதீஷ் அவர்கள் இருந்ததாலாம் சொல்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா இருந்து நிறையா இந்த இதெல்லாம் பேசுங்கன்னு கைடன்ஸ் கொடுத்ததாலாம் சொல்கிறாங்க. அவங்களுடைய ரோல் என்ன, இந்த மாதிரி தரப்புகள் சுமார் 90 கேள்விகளை வந்து அஜித்குமார்கிட்ட கேட்டிருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் அவர் நடந்த சம்பவங்களை விஜயை கை காமிச்சு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், இந்த சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கு அப்புறமே பாஜக வலையில் விஜய் விழுந்துட்டாரா அப்படின்னு. ஏன்னா ஒன்றிய அரசுங்கிறதோட நிறுத்திக்கிறாரு. பாஜகவுக்கு பெரிய அளவில் முன்பும் எதிர்வினை ஆற்றுனதில்லை, இப்போ சுத்தமாக ஆற்றுவதே இல்லை. இதைத்தான் நம்ம பார்க்குறோம். இப்போது விஜயை வந்து எப்படியாவது அந்த என்டிஏ கூட்டணிக்கு கூட்டிகிட்டு வரணும்னு அமித்ஷா அவர்கள் திட்டம் போட்டார். சமீபத்தில் அவர் பொங்கல் கொண்டாட்டம், அதே மாதிரி நயினார் நாகேந்திரனோட அந்த பிரச்சார இறுதி நாள், இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. இந்த டைமில் இந்த சிபிஐ சம்மன் அனுப்பிச்சது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன்னா எப்படியாவது விஜயை அதிமுக கூட்டணியில் இந்த விஷயத்தை கையில் எடுத்து கொண்டு வந்துடணுங்கிறதுல அமித்ஷா ஒரு ஸ்கெட்சை போட்டார். ஏன்னா நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் சிபிஐ கேஸை கேட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடையாதீங்க. ஏன்னா சிபிஐ இடியெல்லாம் எப்படி பாஜகவோட கைப்பாவையாக இருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் நாடறிஞ்ச விஷயம். அதனால நீங்கள் ரொம்பலாம் சந்தோஷப்பட வேண்டியதில்லை. உங்களை என்னைக்கு வேணாலும் அவங்க கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல பேர் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், ஹேமந்த் சோரேனாக இருக்கட்டும், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள். இவங்களையே தூக்கி உள்ளே போட்டாங்க. பாஜக அவ்வளோ விஷயங்களை நாட்டுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கு, அரசியலமைப்புக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கு. நீங்கள் யாருங்க அவங்களுக்கெல்லாம்? சாதாரண நடிகர், ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்த ஒரு பிஸ்கோத்து. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களை என்ன பாடுபடுத்த போகிறாங்கங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். கூட்டணிக்கு போகலன்னு வைங்க, நீங்கள் கைதாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏற்கனவே சென்சார் போர்டு உங்களுக்கு வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் தணிக்கை அவங்க வந்து கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ பராசக்திக்கு மட்டும் கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு. அதெல்லாம் இதற்கான தாக்கமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட இப்போ வருது. விஜய் ஏற்கனவே வயிறறிஞ்சிட்டு இருக்கிறாரு. நம்ம ஒரு பையனை கூப்பிட்டு துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த பையன் இன்னைக்கு ஏறி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறாரு. பந்தயம் அடிச்சிருவாரோ நம்மளை மீறி அப்படிங்கிற ஒரு பயம் விஜய்க்கு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் வெளியான ஜனநாயகன் ட்ரெய்லரை விட ஒரு நாள் தாமதமாக வந்த பராசக்தி ட்ரெய்லர் கூடுதல் பார்வையாளர்களை பெற்றிருக்கு. விஜய் மாதிரி தன்னை தானே நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிற விஜய் மாதிரி ஒருத்தரோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், கார்த்தி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன், அவருடைய ட்ரெய்லர் அவரை கடந்து மிஞ்சி போகுது பார்வையாளர்களை. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நார்மலாகவே ஒரு சீனியர் நடிகர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு தணிக்கை கொடுக்க மாட்டேங்குது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமானே தெரியலை.
ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி வெற்றி விழா கொண்டாடலான்னு இங்கே நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பொங்கலையே கொண்டு வந்து டெல்லியில் கொண்டாடுங்கன்னு சிபிஐ இன்னைக்கு சம்மன் கொடுத்துருக்கு. பார்க்கலாம், விஜய் கைது செய்யப்படுகிறாரா அல்லது பாஜக சொல்கிறபடி கேட்டு கூட்டணிக்கு போயிட்டு திமுகவை எப்படியாவது தோக்கடிச்சிடலாங்கிற ஒரு மனக்கோட்டையை கட்டி வச்சிருக்கிறாருல்ல, அந்த முயற்சியில் ஈடுபடுறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எது எப்படியோ 41 உயிர்கள் வந்து கரூரில் விஜயை பார்க்க வந்து இறந்துருக்கிறாங்க. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் எடுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புசி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், புசி ஆனந்தை பற்றி எஸ்ஏ சந்திரசேகர் எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. அவர் நல்லவரே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவரெல்லாம் ஆர்எஸ்எஸோட கைக்கூலி, அங்கேருந்து வந்தவர். ஆதவர்ஜுனா இருக்கட்டும், அவர் போகாத கட்சி இருக்குதா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு, ஆதவர்ஜுனா மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இது நடத்தியிருக்குங்க, ரைடு நடத்தியிருக்குங்க. அப்படி இருக்கும்போது அவரெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி வகுத்தீங்கன்னா அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? எப்படி இருந்தாலும் 41 உயிர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். இந்த சிபிஐ விசாரணை மூலமாக உண்மைகள் வெளியில் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு ஆவணங்கள் இவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்ட்டையும் சுமார் 90 கேள்விகளுக்கு மேலே கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் உண்மை வெளிவராமல் இருக்குன்னா அதற்கு பாஜக பதில் சொல்லணும்.